எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரிட்டாலும் அந்த நேரங்களுக்கு கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். when you step outside, people will see the presence of God. தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது எப்படி நம்ம பார்ப்பாங்க? நம்ம செய்யற வேலையில நம்ம பெஸ்டா வேலை செய்யும் பொழுது, நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொழுது, சாட்சியாக இருக்கும் பொழுது, people will automatically say இவங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கு என்பதை சொல்லுவாங்க. Past negativity keeps haunting us. ஆனா அதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும்னா, அதை மாற்றணும்னா, நம்ம ஒருவேளை பின்னாடி போய் அதை மாற்ற முடியாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வந்தார், மனுஷனாக வாழ்ந்தார், நன்மைகள் செய்தார், சிலுவையில் கோர மரணத்தை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்றுக்கொண்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார், மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்தார், அதன் மூலமாக ஜெயம் எடுத்த அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்தார். நான் புது சிருஷ்டியா மாறுறேன். ஸ்விக்கியில் ஒரு முறை உணவு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த உணவு வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி ரொம்ப பசி, அதனால் சீக்கிரமாக வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருந்தேன். பட் அன்றைக்கி பார்த்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோவம் வந்துடுச்சு, என்னடா இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விக்கியோட கஸ்டமர் சர்வீஸுக்கெல்லாம் எப்படியோ பல விதத்தில் அவங்கள சந்தித்து அவங்கள பேசி அவங்க கூட கனெக்ட் பண்ணி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். பட் அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் லேட் ஆகிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபைனலாக வந்துச்சு. ஒரு பையன், ஒரு வாலிப பையன் அதை கொண்டு வரான். நான் அந்த பொருளை வாங்கினோடனே கோபமாக அவனை கேட்குறேன், ஏன்ப்பா இவ்வளோ லேட்டு, என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், உங்கள் வீட்டுக்கு வர வழியில் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அந்த சைடில். இந்த சைடு நான் ரொம்ப வந்ததே கிடையாது, ரொம்ப வருஷங்களாச்சு வந்து. சரி, இப்போது இந்த சைடு வரும் பொழுது எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ரோட்டை பார்த்தவொடனே எனக்கு திரும்ப அங்கே போகணுன்னு ஒரு ஆசை அப்படின்னா. ஏன் திரும்ப அங்கே போகணும், என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பெருக்கிறவங்களா, க்ளீன் பண்ணுறவங்களா, ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குது, அந்த ஸ்ட்ரீட் எண்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்ட்ரீட் எண்டுக்குள்ளே போய் அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த நாட்களில் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்க டெய்லி உள்ளே போய் வேலை செஞ்சுட்டு வர வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் வெளியே அந்த வாசலில் தான் உட்காந்துட்ருப்பேன். காலையிலேருந்து அந்த சாயந்தரம் வரைக்கும் அவங்க வர வரைக்கும் நாங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம், எங்களுக்கு உணவு இருக்காது. ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற அந்த கூலி, அந்த நாளுக்கான வேஜஸை அவங்க ஈவினிங் அந்த 6 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து தான் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அதனால் அந்த 6 மணி வரைக்கும் அந்த வாசல்லே உட்காந்து காத்துட்ருப்போம், எப்போ அவங்க வருவாங்க, எப்போ போய் சாப்பாடு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அதனால் அது அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது அதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு சார். அதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது, டிஸ்டர்ப்டாக இருக்கிறனால தான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சார் அப்படின்னா. இதை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஞாபகம் வந்துச்சு. இதே ஸ்விக்கி பயணம் போல் நம்ம பலர் இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். சில இடங்களை பார்க்கும் பொழுது, சில மனிதர்களை பார்க்கும் பொழுது, குறிப்பிட்ட சில விஷயங்கள் நம் முன்னாடி வரும் பொழுது there are some flashback, சில flashback நமக்கு ஏற்படுகிறது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறது. பாருங்க, இட் இவோக்ஸ் நெகட்டிவ் இமோஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆகும் பொழுது, மேபி பழைய நாட்களில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதே விஷயத்தில் நம்ம ஃபெயில் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு தோல்வியை பார்த்துருக்கலாம். இப்போ அந்த விஷயத்தை திரும்ப செய்யும் பொழுது நமக்கு என்ன வரும், ஃப்ளாஷ்பேக் வரும். அப்போ நமக்கு ஏற்பட்ட தோல்வி திரும்ப ஞாபகம் வரும். அதனால இந்த வாட்டி செய்யும் பொழுதும் நம்ம அதை செய்ய முடியாமல் கஷ்டப்படுவோம். சில பர்டிகுலர் பிளேசஸ்க்கு போகும்பொழுது அந்த இடம் சம்பந்தப்பட்ட சில நெகட்டிவான விஷயங்கள், ஃப்ளாஷ்பேக் நமக்கு ஞாபகம் வரும்.
அதனால் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் உள்ளம் பாரமாயிடும். or probably we will not be able to do what we have to do effectively. சில மனிதர்களை பார்க்கும் பொழுது நினைக்கும் பொழுதுலாம் ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும். நெகட்டிவான விஷயங்கள், அவங்க பேசின காரியங்கள், அவங்க செஞ்ச தவறுகளை, அவங்க நம்மளை காயப்படுத்தினது, ஓடவா. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம நெகட்டிவ் ஆக்கிடும். we are not able to do anything properly after that. அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். most of the time நம்ம எல்லாருக்கும், for most of the people, நிறைய விஷயங்கள் நமக்கு நெகட்டிவான ஃப்ளாஷ்பேக்கை தான் ஞாபகப்படுத்துகிறது, இந்த வாலிப தம்பியை போல. பட் ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க முயற்சி செய்கிறோம் என்றால், இந்த யோவான் 14:26 நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு புரிய வருகிறது. அவர் போதித்தார், போதிக்கிறது மட்டுமல்ல, அவர் போதித்து கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். எதை? இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன செய்த காரியங்களை, வசனங்களை. and mind it, there is nothing negative about what he is reminding us. நமக்கு அவர் ஞாபகப்படுத்துற விஷயங்கள் எதுவுமே நெகட்டிவாக இருக்கவே இருக்காது. it's all for good. எல்லாமே நன்மைக்கு எதுவாக? பாசிட்டிவ் ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்திற்காக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், let's say we go through some tough times, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்ட்ஸ், கொஞ்சம் கஷ்டமான டேஸ், கொஞ்சம் கஷ்டமான பீப்புளோட சில நேரங்களில் பயணிக்க வேண்டிய காரியங்கள், இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஃப்ளாஷ்பேக், ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கொடுக்கிற ஃப்ளாஷ்பேக், வசனங்களிலிருந்து கொடுக்கிற ஃப்ளாஷ்பேக், கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களிலிருந்து கொடுக்கிற ஃப்ளாஷ்பேக் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். நம்மளை முன்னேறி போக செய்யும், நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், நமக்குள்ள ஒரு பலத்தை கொடுக்கும், நமக்குள்ள ஒரு கிளாரிட்டியும் தெளிவையும் எப்பொழுதும் கொடுக்கும். சிலர்லாம் பார்க்கும்போது நினைக்கிறேன், எவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறாங்க, இவங்க எப்படி எல்லாத்தையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க, இவங்க எப்படி எல்லாத்தையும் கம்போஸ்டா இருக்கிறாங்க, இவங்ககிட்ட எப்படி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்க்கு ஒரு தீர்வு இருக்கு, தெளிவு இருக்கு என்று சொல்லி தோணும் தெரியுமா? ஐ எம் வெரி ஷுர் they being led by the Holy Spirit. அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள் என்பது எனக்கு உறுதியாக புரிகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வசனங்களை சரியாக ஞாபகப்படுத்துகிறார் என்பது புரிகிறது. அதன்படி நடக்கிறதுனால தான் அவங்க ஜெயிக்க முடிகிறது என்பதை உணர்கிறேன். அண்ட் இந்த ஃப்ளாஷ்பேக், இந்த சீரீஸ் இதை நமக்கு உணர்த்துகிற ஒரு சீரீஸாக இருக்க போகிறது என்பது விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். Let's all close our eyes and pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, thank you Jesus. எங்க இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க பேசுகிறத புரிந்து கொள்வதற்கு, Lord, your word is coming so powerfully week after week. வசனங்கள் ஆண்டவரே வல்லமையோடு வாரம் வாரம் கடந்து வருகிறது ஆண்டவரே. அதை முழுமையாக புரிந்து கொள்ளுகிற தெளிவை தாங்க ஆண்டவரே. ஓப்பன் ஹார்ட்ஸ் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதை கேட்கிற தைரியத்தை தாங்க ஆண்டவரே. அன்டிவைடட், டிஸ்ட்ராக்ட் ஆகாத அட்டென்ஷன் தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்க ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மாற்றம் வரட்டும் ஆண்டவரை. கற்றுக்கொள்கிற நேரங்களில் மாற்றம் வரட்டும் ஆண்டவரை. எங்களுக்குள்ள நாங்க பார்த்து நாங்க கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியாக ஆசீர்வதிங்க. மீதமுள்ள நேரத்தை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் எப்போதுமே சொல்றேன், அது நல்லது தான், அது நமக்கு உதவி தான், அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்ய முடியும் தான். ஆனால் அதால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதுக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து என்ன மாதிரி ஒன்று பண்ணுன்னு சொன்னால் என்னென்னமோ பண்ணியிருக்கு. ஆனால் நான் அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் உத்து பார்த்தேன், ஆக்சுவலி இதில் கூட நல்லா தான் இருக்கிறேன், ஏன்னா முடி இருக்கு இல்லை. சரி, ஓகே. இதை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? ஜட்ஜு, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு, அப்புறம் நீதி எப்படி சொல்லுவாரு, அப்புறம் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஓகேயா? அவர்கள் நிற்கும் இடம் சாதாரணமல்ல. இயேசுவை சிலுவையில் அறைய
தீர்ப்பளித்த அதே சபையின் முன் இயல்பாக இருந்தால் அந்த காட்சியின் ஃப்ளாஷ்பேக் அவர்கள் மனதில் பயத்தை தர வேண்டும். ஆனால் மாண்புமிகு நீதிபதியே அவர்கள் அஞ்சவில்லை. அவர்கள் திடமாக நின்றார்கள். அவர்கள் வாய் அடைக்கப்படவில்லை. அவர்கள் துணிவோடு சாட்சி கொடுத்தார்கள். ஏன்? May it please this honorable court, today I rise to present the case of Peter and John, two ordinary men standing before the Sanhedrin, the same council that once condemned Jesus to death. By all reasoning, their flashback should have been fear, but instead they stood with fire and courage. Why? பீட்டர் அண்ட் ஜானை ஒரு கவுன்சில் முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த ஒரு நீதிமன்றம்னு வச்சுப்போம். அந்த நீதிமன்றத்து முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த காலத்தில் இருந்த ஜூயிஷ் நீதிமன்றம் அது முன்னாடி நிறுத்துறாங்க. ஆனால் என்னன்னா, இதே நீதிமன்றத்துக்கு முன்னாடி, இதே கவுன்சிலுக்கு முன்னாடி, இதே பீப்புள் இருந்த, அதாவது அந்த ஜட்ஜஸ் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள் இருந்த அதே கவுன்சில் முன்னாடி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீசஸை நிறுத்தினாங்க. ஆனால் ஜீசஸை நிறுத்தும் போது அந்த கவுன்சில் செஞ்ச கேட்ட பேசின விஷயங்கள் நிமித்தம் ஜீசஸ் சிலுவைக்கு போனார். கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அடித்து நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இப்போ கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஜீசஸோட இருந்த இதெல்லாம் பார்த்த, கேள்விப்பட்ட, அனுபவிச்ச அதே பீட்டர் ஜான் திரும்பவும் அதே கவுன்சில் முன்னாடி நிறுத்தப்படுறாங்க. நியாயப்படி பார்த்தா அவங்களுக்குள்ள பயம் இருந்திருக்கணும், நடுக்கம் இருந்திருக்கணும், அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கணும், நெகட்டிவான அந்த விஷயங்களை ஃப்ளாஷ்பேக் மூலமா அவங்க பார்த்துருக்கணும். அதனால யோசிச்சிருக்கணும், போக மறுத்துருக்கணும், போனாலும் தடுமாறி இருக்கணும், ஃபெயில் ஆயிருக்கணும். But this is one of the most epic passages what we are going to read right now. நம்ம வாசிக்க போற இந்த அதிகாரம் ஒரு வல்லமை நிறைந்த அதிகாரம். பேதுருவன் யோவானோட ஊழியத்துல, பேதுரு, யோவான் மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவோட கூட இருந்தவங்க பல அற்புதமான காரியங்களை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ்ல பார்க்கிறோம், கர்த்தர் அவங்க மூலமா செஞ்சதை பார்க்கிறோம். பட் ஐ வில் பர்சனலி சே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எபிக். ஏன்னா அவ்வளோ வல்லமையா, அவ்வளோ தைரியமா, கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாம பாருங்க. அதுக்கு முன்னாடி மக்களுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க, 1000 பேரா இயேசுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க பார்த்தோம். ஆனா இப்போ கவுன்சிலுக்கு சொல்றாங்க, அன்னைக்கு இருந்த ஹையஸ்ட் பீப்புளுக்கு சொல்றாங்க, தைரியமா சொல்றாங்க. திஸ் இஸ் எபிக். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்?
எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமாக அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமான ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். பாருங்க, இது ஒரு பவர்ஃபுல்லான பாசேஜ் என்று நான் சொன்னேன். உண்மையாகவே இந்த பவரை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ பவர்ஃபுல்னா கொஞ்சம் முன்னாடி போய் வாசிக்கும் பொழுது இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பீப்புள் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த டெம்பிளோட கேப்டன், அதிகாரி, போலீஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கான்ஃபரன்ட் பண்ணுறாங்க என்று வசனம் சொல்லுகிறது. அவங்கள கேள்வி கேட்குறாங்க, கோவப்படுறாங்க. நீ எப்படி எந்தனால இதெல்லாம் செய்கிற, யார் உனக்கு இந்த அதிகாரத்துக்கு கொடுத்தாங்க என்று சொல்லி கான்ஃபரன்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க என்று சொல்லி பார்க்குறோம். அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் அவங்கள இந்த கவுன்சிலுக்கு முன்னாடி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நல்லா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. பீட்டர் அண்ட் ஜானுக்கு அரெஸ்ட் பண்ண உடனே தெரியும், ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக. அப்பவும் அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு நம்மளை கவுன்சில் முன்னாடி நிறுத்துவாங்க என்று சொல்லி. உங்களை கொஞ்சம் இந்த பொசிஷனை வச்சு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சில சமயங்களில் அடுத்த நாள் ஒரு பெரிய இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுப்போம், இல்லாட்டி ஒரு பெரிய மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம், இல்லாட்டி ஒரு ஊழியம் இருக்குன்னு வச்சுப்போம், இல்லாட்டி நம்ம செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். அதிலும் ஒருவேளை அந்த காரியங்கள் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துதுன்னு வச்சுப்போம். நம்ம ஏற்கனவே ஃபெயிலான ஒரு இடத்துக்கு திரும்பி போகிறோம், இல்லாட்டி ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டத்தை சந்தித்த சில மனிதர்களை திரும்ப சந்திக்க போகிறோம், அவங்களோட பயணிக்க போகிறோம், இல்லாட்டி ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஒரு பயத்தை, நமக்கு இருக்கிற ஒரு வீக்னஸை நாளைக்கு திரும்பியும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சில நினைவுகள் நமக்குள்ள இருக்குன்னு வச்சுப்போம். அடுத்த நாள் இருக்கு என்று சொல்லி நம்ம காத்துட்டு இருக்கணும்னு வச்சுப்போம். எப்படி இருக்கும் அந்த நைட்டு, அந்த இரவு நேரம் நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. When you're waiting for some medical test report to come, அந்த ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, இன்னும் ஒரு few days இருக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணியிருப்போம், கூகுளில் ChatGPT போட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும் மற்றவங்களை பற்றி. ஸோ எப்படி இருக்கும் நம்ம மனசு, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்களேன். மனசு இருக்க இடத்துல மனசை யாரும் எடுத்துட்டு மனசுக்கு பல பயம்ன்ற விஷயத்தை வச்ச மாதிரி இருக்கும். ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு பயம் உண்டாகும், ஒரு பால்பிட்டேஷன் உண்டாகும். நம்ம சிந்தனை எல்லாம் அதை பற்றி தான் இருக்கும். Have you gone through situations like that? அப்படிப்பட்ட நினைவுகள் வந்திருக்கா உங்களுக்கு? அப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்திருக்கிறீங்களா? பீட்டரும் ஜானும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருக்கிறாங்க அந்த நைட்டு. பட் வாட் சர்ப்ரைசஸ் மீ, எது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னா, அதை தாண்டி அடுத்த நாள் அந்த கவுன்சிலுக்கு வரும் பொழுது 2 சிங்கம் மாதிரி வராங்க பாருங்க. விஷுவலா படத்தில் வந்திருக்கலாம், இது நிறைய படங்களாக எடுத்திருப்பாங்க, ஒருவேளை கிளிப்ஸ் எங்கேயாவது இருக்கும் ஒருவேளை. பட் ஐ எம் வெரி ஷியோர், 100% நான் ஷியோராக சொல்கிறேன், எந்த படத்தாலையும் எந்த விஷுவலாலையும் அவங்க அன்னைக்கு எக்ஸிபிட் பண்ண கான்ஃபிடென்ஸை கேப்சர் பண்ணிருக்கவே முடியாது. ஐ எம் 100% ஷியோர். ஐ எம் 100% ஷியோர். அவ்வளோ கான்ஃபிடென்ஸோட அந்த இடத்துல வந்து நின்றுருப்பாங்க. அண்ட் ஐ எம் 100% ஷியோர் அவங்க பேசும் பொழுது அந்த இடமே ஆச்சரியப்பட்டிருக்கும் என்பதை. பயந்து வந்திருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் அது. ஆனா கொஞ்சம் கூட பயப்படல, அங்க வந்து தைரியமா நிற்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இதை பத்தி நான் யோசிக்க 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 எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
அங்க வந்து நின்றவர்கள் பேசின விதத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த கவுன்சில்ல கேட்குறாங்க, அந்த பெரிய ஆளுங்க இவங்களை பார்த்து கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் நீ இதை பண்ற என்று சொல்லி கேட்குறாங்க. who gave you the authority to do this என்று சொல்லி கேட்குறாங்க. அந்த ஜட்ஜஸ் கேட்குறாங்க. பட் பதில் என்ன தெரியுமா சொல்றாங்க இவங்க? நீங்க எந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து போட்டீங்களோ, எந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரோ அந்த இயேசு என்கிற அதிகாரத்தில் செய்கிறேன் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து பேரை பல முறைகள்ல அவங்க தூஷணம் பண்றாங்க, தப்பா பேசுறாங்க, அவர் கடவுள் கிடையாது என்று சொல்றாங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், யாரெல்லாம் அப்படி பேசுறாங்களோ அவங்க ஒரு நாள் இயேசுவை சந்திக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பா வரதான் போகிறது. தப்பிக்கவே முடியாது. அவங்கள பார்த்து நம்ம கோபப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பேசுறவங்கள பார்த்து தயவு செய்து கோபப்படாதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஏன் தெரியுமா ஜெபிக்கணும்? அவங்க பாவம் தெரியாம பேசுறாங்க, சரி பேசிட்டு போகட்டும். ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவ அந்த நியாய தீர்ப்பு நாளில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பினோம் மட்டும் ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா யாருமே தப்பிக்க முடியாது, அவரை சந்திச்சுதான் ஆகணும். இதோ 2 பேர் இவங்க பேசும்போது அந்த கவுன்சிலே நடுங்குச்சு. இயேசு என்றத நாமத்தை அறிக்கையிடும் பொழுது அது எவ்வளவு பவர்ஃபுல்லான, எவ்வளவு பெரிய கவுன்சிலாக இருந்தாலும் நடுங்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய நாமம், உண்மையின் நாமம், நீதியின் நாமம். Jesus is the true living God. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இவங்க பண்ணுகிற ஊழியத்தில் இந்த வசனங்களை வாசிக்கும்போது பார்க்குறோம், 5000 பேர் பிலீவ் பண்ணாங்களா. லுக் அட் த நம்பர்ஸ். 3000, 5000 நம்பர் பெரிய விஷயம் இல்லை ஆண்டவருக்கு. எத்தனை பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன உங்க சபை சில சமயம் நம்ம சபையில் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், இதோ அந்த சபையில் 1000 பேர்கள், இந்த சபை 100 பேர். நம்பர்ஸ் ஆர் நெவர் இம்பார்ட்டன்ட் ஃபார் காட். தயவு செய்து நம்பர்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. ஆத்துமாக்கள் தான் கர்த்தருக்கு முக்கியம். அந்த வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாறுகிறது என்பது கர்த்தருக்கு முக்கியம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் கர்த்தருக்கு முக்கியம், குவான்டிட்டி கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன் என்பதை மறந்துடாதீங்க. அந்த கவுன்சில் கிட்ட இவங்க இவ்வளவு தைரியமா பேசுறத பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுறேன். கொஞ்சம் கூட அந்த நெகட்டிவான ஃபிளாஷ்பேக் உங்களை பயம்படுத்தவே இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பேசேஜை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் பொழுது அதை தான் நான் யோசித்தேன். ஃப்ளாஷ்பேக் சீரீஸ் பற்றி பேசுகிறோம் ஆண்டவரே, போன வாரம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்க உதவி செஞ்சீங்க. இந்த வாரம் இதை நான் பார்க்கும் பொழுது நெகட்டிவான விஷயம் தானே இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்தாரு. எனக்கு ஞாபகப்படுத்தினார். எதை ஞாபகப்படுத்தினார்னா, நான் சொன்ன அந்த விஷயம் அவங்களுக்கு நெகட்டிவாக ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாசிட்டிவான சில விஷயம்தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளுடைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நம்மளை நெகட்டிவ் ஆக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு இடம் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லாட்டி நம்ம செய்கிற ஒரு வேலை ப்ராப்ளமாக இருக்குது, சில மனிதர்கள் ப்ராப்ளமாக இருக்கிறாங்கன்னா நம்ம யூஸ்வலாக அதோட அசோசியேட் ஆகியிருக்கிற நெகட்டிவ் இமோஷன்ஸை தான் ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு வரும். இவங்க அன்றைக்கி அப்படி செஞ்சாங்க, அதனால் என்னால் இவங்களோட எப்போதுமே ஒழுங்காக பேச முடியாது, இவங்களோட பயணிக்க முடியாது, இவங்களை பற்றி எனக்கு இப்படி தான் ஒரு எண்ணம் இருக்குது, இந்த இடத்துக்கு என்னால் போக முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு என்று சொல்லி எல்லாத்தையுமே நெகட்டிவான விஷயங்களை தான் கொண்டு வரும். ஐ வாண்ட் டு சேஞ்ச் யோர் மைண்ட் டுடே. Can I ask the Holy Spirit to help me to change your minds today? Can I do that? Everything that is associated with a person or a thing or a place or whatever need not be negative. It can be positive also. பாசிட்டிவா நிறைய விஷயம் இருக்கு யோசிக்கிறதுக்கு. பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் ஃபிளாஷ்பேக்கா இருக்கு. But we choose to not to think about the positive. But I want to show you something very positive today. இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபிளாஷ்பேக் இருக்கு. பாப்போமா வாசிக்கலாமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்று என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். Be on your guard. You will be handed over to the local councils and be flogged in the synagogues. On my account you will be brought before governors and kings as witness to them and to the Gentiles. But when they arrest you, do not worry about what to say or how to say it. At that time you will be given what to say, for it will not be you speaking, but the Spirit of your Father speaking through you. பீட்டர் அண்ட் ஜான் முந்தின நாள் நைட்டு அந்த ஜெயிலில் இருக்கும் போதும் சரி, இவங்களை அவங்க அரெஸ்ட் பண்ணும் பொழுதும் சரி, இவங்களை இந்த கவுன்சிலுக்கு முன்னாடி இழுத்துட்டு வரும் பொழுதும் சரி, அந்த கவுன்சிலில் இருந்து அந்த அதே பீப்புளை பார்க்கும் போதும் சரி, நிச்சயமாக நான் நம்புகிறேன் அவங்களுக்கு நெகட்டிவ் ஃப்ளாஷ்பேக் வந்திருக்காது, இந்த பாசிட்டிவ் ஃப்ளாஷ்பேக் தான் வந்திருக்கோன்றேன். மேபி ஒருவேளை அந்த கவுன்சிலில் ஜீசஸ் நின்னது ஞாபகம் வந்திருந்தா கூட அது நெகட்டிவா அவங்களுக்கு வந்திருக்காது, அதிலிருந்து தேவன் ஜெயிச்சது தான் ஞாபகம் வந்திருக்கும் அவங்களுக்கு. And that's exactly what I want to learn today. எல்லாவற்றிலும் பாசிட்டிவா பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நடந்ததை எல்லாவற்றிலும், நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றிலும் பாசிட்டிவாக பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவும் நிறைய நடந்திருக்கு என்பதை மறக்கக்கூடாது. இந்த மத்தேயு 17:20 பார்க்கிறோம், ஜீசஸ் ரொம்ப தெளிவாக இவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு. நமக்கும் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரா? சொல்லிட்டே இருக்கிறாரா? எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? பைபிள் இருக்கவங்க படிக்கிறவங்க கண்டிப்பாக தெரியும். முன்கூட்டியே சொல்லிட்டே இருக்கிறாரு, எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களுக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் வரும், எச்சரிக்கையாரு, மனிதர்கள்கிட்ட எச்சரிக்கையாரு. ஒரு நாள் வரும், அவங்க உன்னை இப்படி தான் நிறுத்துவாங்க, நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க, அடிப்பாங்க. ஆனால் என்ன பேசுவோன்றது குறித்து நீ பயப்படவே பயப்படாதே. என்னுடைய பிதாவின் ஆவியானவர். ஆவியானவர் யாரு? பிதாவின் ஆவியானவர் என்று வசனம் சொல்லுகிறது. என் பிதாவின் ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், அவர் உனக்கு தேற்றரவாளராக இருப்பார், உன்னை கைட் பண்ணுவார், உன்னை நடத்துவார், தெரியாததை போதிப்பார், நான் சொல்லி கொடுத்ததை நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I want to see some hands out here today, not because I just want to see it, but I want to see people praising God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்கிறவராக இருக்கிறார், நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி? எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரிட்டாலும் அந்த நேரங்களுக்கு கர்த்தர் நமக்கு வார்த்தை ஏற்கனவே முன்கொடுத்து வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். Hallelujah. Hallelujah. I'm so impressed by what God can do and the Holy Spirit can do through what God has done. அவ்வளோ அற்புதம். நம்ம தான் பயந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் சந்திக்கும் போது பயப்படுறோம். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம முன்னாடி போய் அதை எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். நமக்கு வச்சிருக்கிற ஊழியங்களை செய்ய பயப்படுறோம். நமக்கு இருக்கிற வேலைகளை செய்ய தயங்குறோம். நமக்கு இருக்கிற பீப்புள் கூட பயணிக்க யோசிக்கிறோம். We live a life which is so broken and defeated. But that's not what God wants us to do, and that is not what is intended for us. அது கிடையவே கிடையாது. நமக்கு வச்சிருக்கிறது விக்டரி. ஜெயத்தை கொடுக்க வந்திருக்கிறார், ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஹல்லேலூயா! சரி, ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். நம்ம கோர்ட்ல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? நீதிமன்றத்தில் இருக்கிறோமா இல்லையா? அப்போ கோர்ட்டுனா இப்போ நடக்கிற ஒரு கேஸை வந்து அட்மிட் பண்ணாங்களா? அட்மிட் பண்ணிட்டோம்ல நம்ம அந்த கேஸை. இப்போ அந்த கேஸை ஏதாவது செக்ஷனில் புக் பண்ணி ஆகணும்ல.
கோர்ட்டில் பாருங்கள், ஒரு கேஸை கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வரும் பொழுது அட்மிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அதை நிறைவேற்றுச்சுன்னா அட்மிட் பண்ணுவாங்க. ஆனால் அட்மிட் பண்ணால் அதில் செக்ஷன்ஸை அப்ளை பண்ணணுமா இல்லையா? கரெக்டா? செக்ஷன்ஸை ஃபைல் பண்ணும். செக்ஷன்ஸ் இந்தியன் பீனல் கோட், ஓகே, லா படி செக்ஷன்ஸ் இருக்குது. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் என்கிற செக்ஷன், கிரிமினல் கேசஸ்க்கு சிஆர்பிசி என்று சொல்லுவாங்க. கரெக்டா சஞ்சய்? சிஆர்பிசி என்று சொல்லுவாங்க. சிஆர்பிசி. ஸோ இந்த கேஸை நம்ம கிரிமினல் கேஸாக பார்த்து இதில் சிஆர்பி கேசஸ் அப்ளை பண்ணணும்னா 3 கேசஸ் செக்ஷன்ஸு இம்மீடியட்டாக அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு சிஆர்பிசி 294, சிஆர்பிசி 242, சிஆர்பிசி 309. ஓகே, இந்த 3 செக்ஷனை இதில் ஃபைல் பண்ணுறோம். ஓகேயா? பார்க்கலாமா? என்ன 3 செக்ஷன்? முதல் செக்ஷன் செக்ஷன் 294 சிஆர்பிசி. செக்ஷன் 294 சிஆர்பிசி இந்தியன் கோர்ட்டில் அப்ளை பண்ணுற செக்ஷன்ஸ். இது நம்மளுடைய சட்டத்தின் கீழ் வருகிறது. 294 சிஆர்பிசி என்ன சொல்லுகிறதுனா, நோ ஃபார்மல் ப்ரூஃப் ஆஃப் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லுகிறது. சில ஆவணங்களுக்கு முறையான ஆதாரம் தேவைப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கிறது. அந்த செக்ஷனுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வரும் பொழுது அதுக்கு சில டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் கொடுக்க வேண்டியது வரும். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், வாடவர் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இப்போது கோர்ட்டு ரூல் படி அந்த சர்டிஃபிகேட், அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும் பொழுது, நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும் பொழுது அந்த டாக்குமெண்ட் வேலிடா என்பதை கோர்ட்டு பார்க்கும். எப்படி பார்க்கணும்? அந்த டாக்குமெண்ட்டை எவிடன்ஸாக எடுக்கணும்னா, அட்மிட் பண்ணணும்னா, கோர்ட்டுக்குள்ளே அட்மிட் பண்ண சும்மா நம்ம கொடுக்குற பேப்பர்லாம் எடுக்க மாட்டாங்க. அது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி அதை வெரிஃபை பண்ணணும். அப்படின்னா ஒரு டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா அந்த டாக்டரோட சீல், அந்த டாக்டருடைய அந்த வேலிடேஷன் அதெல்லாம் இருக்கணும். அவங்க சந்தேகம் வந்தால் அந்த டாக்டரே கூடுவாங்க. நீங்கள் தான் கொடுத்தீங்களா, எப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டன்ஸில் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அப்போ தான் அதோட ஒரிஜினல் வேலிடிட்டி ஆச்சுன்னு அர்த்தம், வேலிடேஷன் ஆச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, 294 என்ன சொல்லுதுன்னா, டாக்குமெண்ட்ஸ் ஒருவேளை 2 பார்ட்டியும், அக்யூஸ்டு பார்ட்டியும் ஆப்பனன்ட் பார்ட்டியும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, 2 சைடு வக்கீலும் அந்த பார்ட்டிஸ் ஒத்துக்கிட்டாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களா இதெல்லாம் அவங்களுக்கு போகும், காப்பீஸ் போகும். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க ஓகே பரவாயில்ல, இது நியாயமாக தான் தெரியுது, இது ஒரிஜினலாக தான் தெரியுது, அந்த பர்சனெல்லாம் கூப்பிட வேணான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அட்மிட் பண்ணிக்கலாம் என்பதை இந்த செக்ஷன் சொல்லுது. ஏன் இதை செய்கிறாங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக செய்கிறாங்க. சில சமயத்தில் அந்த அளவுக்கு போவானா, பார்த்தாலே தெரியுது என்கிற அந்த சிந்தனையில் செய்கிறாங்க. கேஸ் அன்இன்டர்பிரட்டடாக ஈஸியாக நடக்கணுன்றதுக்காக செய்கிறாங்க. பட் அந்த செக்ஷன் அப்படி தான் சொல்லுது. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தை நெகட்டிவாக தான் அசோசியேட் பண்ணுறோம். ஏற்கனவே நடந்த விஷயங்கள், நடந்த சம்பவங்கள், மனிதர்கள், அவர்கள் பேச்சுகள், வேற சிலருக்கு நடந்த ரெஃபரன்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவாக அப்ளை பண்ணுறோம். இன்னைக்கு நெகட்டிவாக அப்ளை பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியுதா? இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? பீட்டர் அண்ட் ஜான் போல எப்படி நம்ம எல்லாவற்றையும் பாசிட்டிவாக எதிர்கொள்ள முடியும், அதனால ஜெயிக்க முடியும்? அவங்க வாழ்க்கையை, அந்த பேசேஜை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமான சில விஷயங்கள் என் கண்களில் தெரிஞ்சுது. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஐ பிலீவ் தட் யூ வில் ஃபாலோ திஸ். ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம போய் நம்ம வாழ்க்கையை இப்படி தான் வாழ போகிறோம். இனி எப்படி வாழ்வோமா? நம்ம போய் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம்? எல்லாத்தையும் நெகட்டிவாக அசோசியேட் பண்ண மாட்டோம். இவங்களா, இதுவா, இந்த இடமா, நாளைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையா என்று சொல்லி எல்லாத்தையும் நெகட்டிவ் ஃப்ளாஷ்பேக்கோடு அசோசியேட் பண்ண மாட்டோம். இனிமேல் என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றையும் ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவோட, பாசிட்டிவிட்டியோட நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கலாம், ஆனால் அதில் இவ்வளோ பாசிட்டிவாக நான் கற்றுக்கிட்டேன். இல்லை, இவங்களை சார்ந்த, இந்த இடத்த சார்ந்த பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. இது எல்லாவற்றையும் விட வசனம் எனக்கு இதுதான் சொல்லுது.
வசனம் இப்படி செய்ய சொல்லுது, ஆண்டவர் இதுதான் கற்றுக் கொடுத்துக்க என்று சொல்லி வாழ ஆரம்பிக்க போறோம். ஓகே, இஸ் இட் ஓகே? அது எப்படி வாழ்றது என்று சொல்லி 3 ஃப்ரேம் ஒர்க் பார்க்க போறோம். அதுதான் இந்த முதல் ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த செக்ஷன் 294 CRPC மூலமாக. Now listen to this. இந்த ஆக்ட்ஸ்ல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இங்கிலீஷ்ல வாசிங்க ஃபர்ஸ்ட். 4:13. When they saw the courage of Peter and John and realized that they were unschooled, ordinary men, they were astonished and they took note that these men had been with Jesus. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த கவுன்சில் இவங்களோட தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த கவுன்சில் மனசுலையும் தோன்றி இருக்கும். இந்த உட்காரும்போது அந்த பெரிய ஜட்ஜஸ் மனசுலையும் தோன்றி இருக்கும், இவங்க தானே அங்கே ஜீசஸோட இருந்தவங்க தானே, இவங்களுக்கு தெரியும் தானே, இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜீசஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியும் தானே என்று சொல்லி தோணி இருக்கும். ஒருவேளை அந்த தைரியத்தோடு அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பீட்டரும் ஜானும் அவங்க வெளிப்படுத்தின தைரியத்தை பார்த்து இவங்க அசந்துட்டாங்க. இவங்க எதிர்பார்க்கல இந்த இன்டர்வியூக்கு இவங்களுக்கு இவ்வளவு தைரியமா வருவாங்க என்று சொல்லி, இந்த எக்ஸாமுக்கு இவங்க இவ்வளவு தைரியமா வருவாங்க சொல்லி, இந்த மீட்டிங்க்கு இவ்வளவு தைரியமா வருவாங்கன்னு சொல்லி, இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு தைரியமா வருவாங்க சொல்லி, இந்த ஃபேமிலி விஷயத்துக்கு இவ்வளவு தைரியமா வருவாங்க சொல்லி, இந்த சொசைட்டியோட விஷயத்தை இவ்வளவு தைரியமா ஹேண்டில் பண்ணுவாங்க என்று சொல்லி they probably wouldn't have expected. இவங்க போகும் பொழுது, இவங்க அந்த இடத்துக்கு போகும் பொழுது எல்லாரும் இவங்களோட குவாலிஃபிகேஷனை தான் பார்ப்பாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் இவங்க போன வாட்டி தோத்தாங்களே என்று தான் பார்ப்பாங்க. இவங்க அங்கே போகும்போது எல்லாரும் இவங்க பாவம் செஞ்சவங்க தானே, இவங்க பாவி தானே, இந்த பாவம் செஞ்சவங்க தானே என்று தானே பார்ப்பாங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பயங்கர எல்லாருடைய கவனத்தையும் குளோபல் பிளாட்ஃபார்மில் ஈர்த்து கொண்டு இருக்கிறது. சார்லி கர்க் என்கிற ஒரு வாலிபன் 31 years கொலை செய்யப்பட்டான் கொடூரமா ஆன் தி கேமரா. யங் ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் 2 children. அவரை பற்றி வீடியோஸ் பரவலாக ஓடிட்டே இருக்கு. அவர் கொலை செய்யப்பட்டது ஒரு வருத்தமான காரியம். இஸ் அ பிலீவர். அது மட்டும் இல்லை, தாட் லீடர். அவ்வளோ தெளிவான சிந்தனை. அவரோட வீடியோஸில் இன்றைக்கி அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறது. எல்லாருக்குமே அது ஒத்துக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா 70 to 90% ஆஃப் வாட் இஸ் சேயிங் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பவர்ஃபுல். பாவத்தில் இருக்கும் பொழுது, தவறில் இருக்கும் பொழுது எப்போதுமே எல்லாருமே குறை சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்கள? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நம்ம கூட சத்தியத்தை இப்போ அறிவிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், பின்னாடி எத்தனையோ பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் டு வி ஸ்டாப் ஃபார் தட்? நோ, பிகாஸ் திஸ் இஸ் த ட்ரூத். சார்லி கர்க்கும் அப்படிதான், ட்ரூத்ன்றதுனால ட்ரூத்தாக அறிவிச்சுட்டே இருந்தார். சில சமயம் ட்ரூத்தாக அறிவிக்கும் போது கல்லடிப்படும், குண்டு கூட வரும். ஆனால் மேலே ஒருத்தர் வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று சொல்லி அழைப்பார், அது போதும். அந்த சார்லி கர்க் ஒரு இடத்துல பேசும் பொழுது இப்படி பேசுறாரு. அவர் பயங்கரமாக சத்தியத்தை சொல்லிட்டு மோஸ்ட்லி அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது நான் பார்க்குறேன் நிறைய வீடியோஸு. அதில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான், நாங்களாம் எவ்வளோ பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறோம், என்ன படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், அப்படி எங்களுக்கு தெரியும், இது தெரியும், நீங்கள் கம்யூனிட்டி காலேஜ் தானே போனீங்க, அது கூட ஃபுல்லாக முடிக்கலையே என்று சொல்லி அவர் கேவலப்படுத்த பார்க்குறான். ஆனால் அவர் கொஞ்சம் கூட தயங்கலை. அவர் அவ்வளோ தைரியமாக திரும்ப பதில் சொல்கிறார், சத்தியத்தை பேசுகிறார். சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிசாசு இந்த உலகத்தில் நம்மளை என்ன செய்வோம்னா, நம்மளுடைய வீக்னஸஸ், நம்மளுடைய ஃபாலு, நம்மளுடைய குறைவு, நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை, பழைய நெகட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து வைப்பான். நம்மளும் பல நேரங்கள் அதனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சோர்ந்து போயிடுவோம் இல்லை? நமக்கு ஏற்கனவே நம்மளே யாரும் நமக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்மளே நமக்கு நல்லா பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்மளே நம்மளை பற்றி நிறைய குறைவாக நல்லாவே யோசிச்சுட்டு இருப்போம். ஏற்கனவே யாரும் நமக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே பிசாசு செய்வான். இந்தா நீ இதுதான் நீ யோசிக்கிற, நீ யோசிக்கிறது இந்த எவிடன்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம முன்னாடி கொண்டு வருவானா, அதை பார்த்து இன்னும் நம்ம வேதனை அடைஞ்சிருவோம், இன்னும் சோர்வாயிடுவோம். இல்லை, கரெக்டா இல்லையா? பீட்டர் ஜானை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியம் வருது. இவங்களுக்கு எந்த படிப்பறிவும் இல்லாதவங்களாச்சே. இவங்க சாதாரண நாள், இவங்களை பற்றி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தா மீன்காரங்கலாம் வருமே. இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, ஓ ஓ ஓ
இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவா? They were with Jesus. I want this time to be a time of healing. இந்த சில மணித்துளிகள் ஒரு ஹீலிங் டைமாக இருக்கணும் என்பது என்னோட ஆசை. உங்களுக்குள்ளே இருந்த தாழ்வு மனப்பான்மைகளை கர்த்தர் இப்போ எடுத்து போடணும் என்பது தான் என்னோட ஜெபம். உங்களை பற்றியே உங்களுக்கு இருக்கிற சில குறைவின் மனப்பான்மையை பரிசுத்த ஆவியானவர் இப்போ மாற்றணும் அப்படின்பது தான் என்னோட ஜெபம். I see this as a time of healing. மற்றவங்க என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு வேளை பேசியிருக்கலாம், நினச்சிருக்கலாம். அதனால் உள்ளத்திலேயே போட்டு வச்சு நீங்கள் உங்களை இன்னும் பின்னாடி கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா? அதில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிற நேரமாக இது இருக்கணும் என்பது தான் என்னோட ஆசை. And that can happen only when Jesus is there. நம்ம லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரேயராக அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் எதற்கும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, ஜெபம் இல்லாமல் நான் இல்லை என்கிற வாழ்க்கை உள்ளவர்களாக, எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெபத்தோட, எதை முடிக்கும் பொழுதும் ஜெபத்தோட, அதை செய்யும் பொழுதும் ஜெபத்தோட, காலைகளை ஜெபத்தோட, இரவு ஜெபத்தோட, நம்மளுடைய நாளை மத்தியான வேலையை ஜெபத்தோட, ஆல்வேஸ் கனெக்டிங், ஸ்பீக்கிங் வித் லார்ட், லிசனிங் டு லார்ட். வசனங்கள் என் ஆதாரம் என்று சொல்லி வாழ்க்கை, அதன்படி வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்துட்டே இருக்கிறார். You know what happens when you keep reading the word of God? எல்லாவற்றிற்கும் வசனத்தில் பதில் தேடும் பொழுது, ஆரம்பத்தில் வாசிக்கும் போது புரியாது தான், ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதை உண்மையாக வசனம் மூலமாக என்ன பேசுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி கேட்க அதில் தேட வாசிக்க என்ன தெரியுமா செய்யும்? அது நம்மளை மாற்ற ஆரம்பிக்கும். ஜெபத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க என்ன தெரியுமாவும்? நம்மளை மாற்ற ஆரம்பிக்கும். நம்மளுடைய பேச்சு, சிந்தனை, நம்ம விஷயங்களை கையாளுகிற முறை எல்லாவற்றையும் மாற்றும். And you know what happens then? அது வெளியே மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். People see Jesus. இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் தானே. கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் அங்கேக்கும் இங்கேக்கும். அங்கே இவங்க ஜீசஸோடு இருந்தவங்க தானே என்று சொல்கிறாங்க கவுன்சிலு. ஆனால் நம்மளை இப்போ பார்க்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவங்க இயேசுவோடு இருக்கிறவர்கள் தானே என்று சொல்லுவாங்க. If you want people outside to see the presence of God in your life, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கு. ஆண்டவரோட அபிஷேகம் என் மேலே இருக்கு, ஜீசஸோட அபிஷேகம் என் மேலே இருக்குன்றத வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் புதுசாக இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை போகிறவங்களாம் அது ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால நிறைய பேர் சில விஷயங்களை கொஞ்சம் தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க, பண்ண முயற்சி செய்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற தேவனோட அபிஷேகம், நான் ஆஃபீஸில் இருக்கும் பொழுதும் சரி, நான் வெளியே சக மனிதர்களோட பேசிகிட்டு இருக்கும் போதும் சரி, அங்கே அவங்கக்கிட்ட அந்நிய பாஷை பேசுகிறதுனால வராது, தெரியாது. அங்கே அவங்கக்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறனால தெரியாது. அங்கே அவங்கக்கிட்ட போயிட்டு மேபி டன்னாக வசனங்களை கோட் பண்ணுறதுனால நடக்காது. அங்கே நம்ம பேசுகிற அந்த இடத்திற்கான ஞானத்தோடு பேசுகிற விஷயங்கள், நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம செய்கிற வேலை, அது மூலமாக தான் இவன் தேவனுடைய பிரசன்னம், அபிஷேகம் நிறைந்தவன் என்பது தெரிய வரும். எஸ், அந்நிய பாஷைகள் வசனத்துக்குரிய விஷயம்தான், வேதம் சொல்லுகிற விஷயம்தான். எஸ், ஜபம், தனி ஜபம் வேதத்தில் சொல்கிற விஷயம் தான். எஸ், பைபிள் வசனங்கள் வேதத்தில் சொல்கிற விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் எங்கே நம்ம எக்யூப் பண்ணணும்? இந்த அபிஷேகம் நமக்கு எங்கே வரணும்னா நம்முடைய ஜப நேரங்களில் நமக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தனி ஜபத்தில் நம்ம கூட்டாக ஜபிக்கிற நேரங்களில், சபைகளில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது நம்ம வெளிப்படுத்தணும், இதை ஏற்றுக்கொள்ளணும், இதில் நம்ம பயணிக்கணும். ஆனால் இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? வெளியே போய் நம்ம ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு. When you step outside, people will see the presence of God. தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது எப்ப தெரியுமா பார்ப்பாங்க? நம்ம செய்யற வேலையில நம்ம பெஸ்டா வேலை செய்யும் பொழுது, நம்ம குடும்ப உறவுகளை நம்ம பெஸ்டாக இருக்கும் பொழுது, நம்ம சொசைட்டியில் ஒரு நல்ல மனிதனாக இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொழுது, சாட்சியாக இருக்கும் பொழுது, people will automatically say இவங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கு என்பதை சொல்லுவாங்க.
அதுக்கு தனி ஜபம் வேணும், தனி அபிஷேக நேரம் வேணும், தனி அந்நிய பாஷை வேணும், தனி வசனங்கள் வாசிக்கணும். ஆனா இதெல்லாம் தனியா பலப்படுறதுக்கு வெளியே வாழ்ந்து காட்டணும். அது ஜான் பீட்டர் கிட்ட இருந்துச்சு. அதனால அவங்க பார்த்தாங்க எவிடன்ஸ் ஆஃப் ஜீசஸ். உங்க ஃபிளாஷ்பேக் எல்லாம் மாறணும்னா நீங்க உங்க நெகட்டிவ் விஷயங்கள்னால நீங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா, உங்க லைஃப்ல ஏற்கனவே நடந்த நெகட்டிவ் விஷயங்கள்னால நீங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது என்றால், அந்த விஷயங்களை நெகட்டிவாக பார்க்க கூடாது என்றால் என்ன தெரியுமா செய்யணும்? ஃபர்ஸ்ட் உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றணும். லைஃப் ஸ்டைலை மாற்றணும். ஏன்னா திரும்பி அதை சொல்றேன், திரும்ப சொல்றேன், நிறைய வாட்டி சொல்லுவேன், சொல்லிட்டே இருப்பேன். இதுதான் மெயின். நான் நிறைய உணர்றத சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் வாழ்க்கை ஆந்த கோவாயிடுச்சு. மொபைல்ல டக்குன்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறதும், மொபைல்ல டக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு வசனத்தை பார்க்கறதும், அப்படியே போற போக்கில் ஒரு ஆடியோ பைபிளை கேட்கறதும். நோ நோ நோ, இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். உங்களோட கால ஜபத்தோட ஆரம்பிக்கலன்னா அது அந்த காலையே கிடையாது, அந்த நாளே கிடையாது. ஸ்பெண்ட் டைம், செட் அசைட் டைம் ஜபத்திற்கு, வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கு. பைபிளோட உட்காருங்க. எவ்வளோ நேரம் உட்காருங்க, எவ்வளோ நேரம் உட்காருங்க முக்கியம் கிடையாது. உட்காரணும், படிக்கணும், தியானிக்கணும், அதுலேருந்து கற்றுக்க ஆசைப்படணும். உங்கள் லைஃப்பில் இது இன்டெக்ரல் பார்ட்டாக இல்லைன்னா நோ, யூ காண்ட். உங்களுடைய பழைய ஹர்ட்லேருந்து எங்களால் ஜெயிக்க முடியாது. பழைய குறைவுகளிலிருந்து வெளியே வர முடியாது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் உங்களை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட், தென் மேக் ப்ரேயர் யுவர் லைஃப் ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ப்ரெசன்ஸ் வித் ஜீசஸை எல்லாரும் பார்க்கணும். அதுதான் ஒரு பெரிய எவிடன்ஸ், அதுதான் ஒரு பெரிய சாட்சி. அது மட்டும்தான் ஒரு பெரிய சாட்சி. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இருக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எந்த சப்ஜெக்டை பற்றி வேணால் பேச முடியும். நீங்கள் சாட்சிப்படி பேசணுமா பேசலாம், லிவிங் பீயிங்ஸ் சயின்ஸ் பட்டர்ஃப்ளை பற்றி பேசணுமா பேசலாம், நீங்கள் கோட்டை பற்றி பேசலாமா, செக்ஷன் பற்றி பேசலாமா பேசலாம். யாரா கேட்க முடியுமா? நீ என்ன படிச்சிருக்கிற? பிஎல்எம்எல் படிச்சிருக்கியா? நோ. அதுக்கு படித்து வேலை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு அவங்க நல்லா படித்து வேலை செய்யட்டும். நான் படிக்கலை, ஆனால் என்கிட்ட ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இருக்கிறது. அண்ட் தட்ஸ் யுவர் எவிடன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ரேம்வொர்க், செக்ஷன் 242 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வழக்க தொடர்ந்து நடத்துவதற்கு சான்றுகள் தேவை என்று சொல்லுது. சில சான்றுகள் வேணும். அந்த அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கணும்னா, எஸ் ஃபர்ஸ்ட் சில டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் கொடுத்தாச்சு, அட்மிட் பண்ணியாச்சு. இப்போ தொடர்ந்து நடத்தணும்னா சில சான்றுகள் தேவை, எவிடன்ஸ் தேவை. எப்படிப்பட்ட எவிடன்ஸஸ் தேவைன்னா, அந்த கேஸ் அட்மிட் பண்ணும் பொழுது அக்யூஸ்ட் இருப்பாங்க தெரியுமா? அக்யூஸ்ட்னு சிலரை நிறுத்துவாங்க. இவங்க தான் குற்றவாளி என்று சொல்லி இவர் குற்றவாளி குண்டை நிறுத்துவாங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஜட்ஜு கேட்பார், யூ வாண்ட் டு ப்ளீட் கில்ட்டி என்று சொல்லி கேட்பார். அதாவது நீ குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா என்று சொல்லி கேட்பார். அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லைன்னு சொன்னால் தான் கேஸு தொடர்ந்து நடத்த முடியும். ஆமான்னா உடனே அதுக்கான எல்லா விஷயத்தையும் முடித்து தீர்ப்பை சொல்லிடுவாங்க. ஆனால் இல்லைன்னு சொன்னால் தான் அது தொடர்ந்து அந்த கேஸை நடத்துவாங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்க குற்றவாளி தான் என்பதை நிரூபிக்கிறதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து சில சாட்சிகளை முன்னாடி நிறுத்துவாங்க. அந்த கேஸை தொடர்ந்து நடத்த முடியும். அப்போ தான் சாட்சி வேணும். ஏன்னா இவங்க நேரடியாக கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சைடும் அவங்க இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு, இவங்க சைடும் இவர் ஆமாம் இவர் குற்றவாளி தான் நிரூபிக்கிறதுக்கு சில சாட்சிகள் தேவை. அதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த செக்ஷன், எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன், தொடர்ந்து நடத்துறதுக்கான இந்த செக்ஷன் சொல்லுகிறது. ஆனால் நம்ம வாசிக்க போகிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளில் அதே 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிப்போமா? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் எதிர்க்க நின்னா ஒரு வார்த்தை உங்களால் பேச முடியாது. ஏன் நீங்கள் என்ன வேணா குற்றத்தை சொல்லலாம்,
என்ன வேணா பீட்டர் அண்ட் ஜானை பற்றி சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பகுதியை வாசித்திருப்போம், நல்லா வாசித்தோம் எல்லாரும். இப்போ கடைசியில் அந்த கவுன்சில் என்ன பண்ணிச்சு, அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஏன்? எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொஸ்தமாக்கின ஒரு மனுஷன் அங்கே நிற்கிறான். இதே டெம்பிளோட வாசல்ல சொஸ்தமாக்கினாங்க. அந்த மனுஷன் அந்த டெம்பிள் வாசல்ல ரொம்ப நாளாக உட்காந்து நடக்க முடியாமல் உட்காந்து பிச்சை எடுத்தது எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. பியூட்டிஃபுல் கேட்டுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கிறது எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அதே கண்கள் பார்க்குது, அவன் சொஸ்தம் ஆயிட்டான். அவன் துள்ளி குதித்து அந்த ஆலயத்துக்குள்ள போனதை எல்லா கண்களும் பார்த்துச்சு. எவிடன்ஸ் இருக்கு. இப்போ அந்த கவுன்சிலே சொல்லுது, சொஸ்தமான மனுஷன் இங்க இருக்கிறான், என்ன செய்ய முடியும்? எல்லாரும் பார்த்துட்டாங்க, எவிடன்ஸ் இருக்கு, ஹீலிங் இங்க இருக்கு. நம்ம நெகட்டிவான விஷயங்கள், நம்ம லைஃப்ல நெகட்டிவான விஷயங்கள், அது நம்மளை தொடர்ந்து வந்து தாக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நம்ம லைஃப்ல நடந்த நெகட்டிவான விஷயங்களை வச்சு, அந்த குறைவுகளை வச்சு, அந்த பாவங்களை வச்சு, நம்ம தோத்து போனதை வச்சு திரும்ப 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 வந்து நம்மளை குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க, நம்ம காயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க குற்றப்படுத்தாட்டியும் காயப்படுத்தி நம்மளே நினைச்சுப்போம், அவங்க பார்க்கறத வச்சு நினைச்சுப்போம், அவங்க இப்படிதான் நம்மளை பார்க்கறாங்க அப்படின்னு நினைப்போம். நிறைய வாட்டி நம்ம அதை உணர்ந்திருக்கிறோமா? ஓ, அவங்க இதை மனசுல வச்சு தான் அப்படி பார்க்கறாங்க, அவங்க இதை வச்சு என்ன அப்படி பார்க்கறாங்க என்று சொல்லி கூட நினைப்போம். அவங்க சொல்லாட்டி கூட அப்படி நினைப்போம். ஒரு அந்த 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 விஷயத்தை சம்மந்தப்பட்ட தெரிஞ்சவங்க ஒரு ஃபியூ பீப்புள் அங்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு மாதிரி இருக்கும், அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்று சொல்லி யோசிப்போம். The past negativity keeps haunting us. ஆனால் அதுலேருந்து நம்ம ஜெயிக்கணும்னா, அதை மாற்றணும்னா, நம்ம ஒருவேளை பின்னாடி போய் அதை மாற்ற முடியாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வந்தார், மனுஷனாக வாழ்ந்தார், நன்மைகள் செய்தார், சிலுவையில் கோர மரணத்தை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்றுக்கொண்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார், மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்தார், அதன் மூலமாக ஜெயம் எடுத்த அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்தார். நான் புது சிருஷ்டியா மாறுறேன் என்கிற அந்த நிச்சயம் நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் வரணும். அவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டோம் வச்சுக்கோங்களேன், அவர் அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் மட்டும்தான் மன்னிக்க முடியும், நம்மளை புது சிருஷ்டியா மாற்ற முடியும் என்பதை நம்ம புரியணும். அந்த நிச்சயம் நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் வரணும். ரெண்டாவது, ஒருவேளை அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்களால மாற்ற முடியாது. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு வேளை அந்த தவறு ஒருவேளை நீங்களே செஞ்சிருக்கலாம், தோத்துருக்கலாம் நீங்களே, அது எல்லாத்தையும் உங்களால் திரும்ப போய் மாற்ற முடியாது, நீங்க மாற்ற முடியாது. ஆனா அந்த தவற, அந்த பாவத்தை, அந்த தோல்விக்கு காரணமான சில உங்களுடைய குணங்கள் இருக்கும் தெரியுமா, அதை மாற்ற முடியுமா? ஒருவேளை முன்னாடி நீங்க புறம் பேசுறதுனால, இல்லாட்டி கோபமா வார்த்தைகளை பேசுறதுனால, சில தப்பான விஷயங்களை வீடியோவில் மற்ற காரியங்களை பார்க்கறதுனால, சில தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸ்னால, சில நீங்கள் சோம்பேறித்தனத்தினால, சரியாக படிக்காதனால, இப்படி சில விஷயங்கள்னால நீங்கள் அந்த நெகட்டிவ் விஷயங்களை உங்கள் லைஃப்பில் அனுமதிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணமான நான் சொன்ன இந்த விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியுமா? முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியுமா? நான் திரும்ப அந்த வீடியோ பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக படிப்பேன் என்று சொல்ல முடியுமா? நான் என்னோட வேலையை ஒழுங்காக செய்வேன் என்று சொல்ல முடியுமா? நான் இப்போ என் பணத்தை சரியாக கையாள்வேன், இனி கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? என்னோட பிஸ்னஸை ஒழுங்காக இப்போ ப்ராப்பராக நான் பண்ணுவேன் என்று சொல்ல முடியுமா? என்னோட ரிலேஷன்ஷிப்ஸில் இப்போ நான் இனிமேல் ப்ராப்பராக இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? நான் நிறைய கெட்டது செஞ்சுருக்கிறேன், இனி நிறைய நல்லது செய்வேன், ஹெல்ப் பண்ணுவேன், பீப்புளுக்கு உதவி செய்வேன், என் நேரத்தை சரியாக நான் பயன்படுத்துவேன். முந்தி என் தாட்ஸ் எல்லாமே தவறான தாட்ஸாக வரும், மற்றவங்களை பற்றி குற்றப்படுத்த தாட்ஸாக வரும், தவறான இச்சையின் தாட்ஸாக வரும். இப்போ என் தாட்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணி சரியான பாசிட்டிவ் திங்ஸாக நான் யோசிப்பேன் என்று சொல்ல முடியுமா? முடியுமா? நம்மளால முடியுமா இதெல்லாம்? Can we keep doing good things? Can we change our life to doing good things? Can we change our habits? Can we change the way we think? நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு நாளும் சில லிஸ்ட் போட்டு, சில
பாயிண்ட்ஸை லிஸ்ட் போட்டு இன்னைக்கு இந்த விஷயங்களை நான் மாற்ற போகிறேன். ஓகே, இன்னைக்கு நான் கரெக்டாக டைமுக்கு வரத்துக்கு முயற்சி செய்ய போகிறேன். இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். எஸ், இந்த சண்டேலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆன் டைம் சர்வீஸ்க்கு வரத்துக்கு நான் இந்த சண்டேலேருந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாற்ற, அதுக்கு நான் சில விஷயங்கள் பண்ணணும், மாற்ற போகிறேன். ஓகே, இன்னிலேருந்து நான் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்க போகிறேன். நான் நிறைய மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் ஆஃப் த இன்டர்நெட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னிலிருந்து நான் கொஞ்சம் லேர்னிங் சைட்ஸ்குள்ளே போக போகிறேன், படிக்க போகிறேன். அந்த இன்ஸ்டாகிராமில் நான் வேஸ்ட் பண்ணுற அந்த 3 ஹவர்ஸை குறைச்சிக்கிட்டு இன்னிலேருந்து ஒரு 1 hour நல்ல ஒரு லேர்னிங் சைட்டுக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று கற்றுக்க போகிறேன், படிக்க போகிறேன். யூ கேன் டூ so many things. கடன் கடன் பணம் பிரச்சனைன்னு சொல்கிறோம். அந்த கடன் பணம் பிரச்சனையை மாற்றத்துக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ண ஆரம்பித்தோம்? நம்ம செய்யணும். எவிடன்சஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஹீலிங் நம்மளை சுற்றி நம்ம அலோவ் பண்ணணும். ஒரு நாளில் உங்களால் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்க முடிவு பண்ணுங்க. அந்த காலையில் இந்த விஷயங்களால தான் எனக்கு நெகட்டிவான சில விஷயங்கள் என்னோட பாஸ்ட் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப் நான் அதை எடுத்து வைக்க போகிறேன். ஜஸ்ட் 1 step. ஒரு ஸ்டெப் முடியுமா? பாசிபிளா? பெருசாக படம் போட்டுக்காதீங்க. 1 stepல ஆரம்பிங்க. இந்த 1 day 1 stepல ஆரம்பிங்க. You will see a huge difference in your life. நீங்க கோர்ட்ல போய் நிற்கும் பொழுது பாருங்களேன், நீங்க இந்த 1 step எடுத்து வச்சீங்க தெரியுமா, அது இன்னைக்கு ஒரு பெரிய ஹீலிங்கா நிற்கும் உங்க முன்னாடி. எவிடன்ஸா உங்களை பிசாசால குற்றப்படுத்த முடியாது, மனிதர்களால் குற்றப்படுத்த முடியாது, உங்களாலே உங்களை குற்றப்படுத்திக்க முடியாது. ஏன்னா உங்க பக்கத்தில் ஹீலிங் அண்ட் எவிடன்ஸை சுற்றி நிற்கும். அது பீப்புளாக நிற்கும், அது உங்கள் வேலையாக நிற்கும், அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக நிற்கும், அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக உங்கள் ஃபிட்னஸாக நிற்கும், அது உங்கள் ஹீல்டு ரிலேஷன்ஷிப்ஸாக நிற்கும், அது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நிற்கும், அது சபையாக நிற்கும். ஐம் ஷுர் God is healing a lot of people today. I'm very sure God is healing a lot of relationships today. I'm very, very sure கர்த்தர் இன்றைக்கு பல சரீரங்களை, பொருளாதாரத்தை, வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மாற்றம் அடைஞ்ச வாழ்க்கை தான் தேவனோட அழைக்கப்பட்ட சாட்சி. A transformed life is God's summoned witness. மூணாவது கடைசி ஃப்ரேம்வொர்க், செக்ஷன் 309 CRPC. மை ஃபேவரட் என்னோட ரொம்ப ஃபேவரட் இந்த டீச்சிங்கில், ரொம்ப பர்சனல் எனக்கு. பவர் டு போஸ்ட்போன் ஆர் அட்ஜோர்ன் ப்ரொசீடிங்ஸ். விசாரணைகளையும் வழக்குகளையும் தள்ளி வைப்பது அல்லது ஒத்தி வைப்பது. இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ட்ரையல் ஆரம்பிச்சிட்டா, ஒரு கேஸ் அட்மிட் பண்ணிட்டாங்க, நல்லா கவனிச்சுங்க. கேஸ் அட்மிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸை வெரிஃபை பண்ணுற, வேலிடேஷன் பண்ணுற பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்களை வர சொல்லுவாங்க, அந்த அக்யூஸை, அந்த மாதிரி சில ப்ரொசீடிங்ஸ்லாம் முடியும். ட்ரையல்ன்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அந்த அக்யூஸ்டு வரத்துக்கு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போவோம், அப்புறம் வாய்தா கொடுப்பாங்க, இப்படிலாம் ஓடிடும் சில நாட்கள். அதுக்கப்புறம் தான் ட்ரையலுக்கு வரும். ட்ரையல் தான் ஆக்சுவலாக கேஸ் நடத்துகிற டைம். அந்த கேஸுக்கு எவிடன்சஸ்லாம் அட்மிட் பண்ணிட்டாங்க. இவர் நாட் கில்ட்டின்னு சொல்லிட்டார். இப்போ எவிடன்சஸ் அட்மிட் பண்ணுறாங்க 2 சைடில் இருந்தும். எவிடன்சஸ் அட்மிட் பண்ணவொடனே அந்த கேஸ் நடக்க ஆரம்பிக்குது, ட்ரையல் பீரியட். அப்போது இந்த 2 சைடு வக்கீலும் அந்த விட்னஸஸ் அவங்க அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணி அதை கேள்விலாம் கேட்குறாங்க. ஜட்ஜு எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை வச்சு தான், அந்த எவிடன்சஸ் வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ட்ரையல் பீரியட் அது பேர் சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ட்ரையல் ஆரம்பித்த முதல் எல்லா எவிடன்சஸும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா டே டு டே நடத்தணுமா ட்ரையல். இதான் செக்ஷன் சொல்லுது. கோர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களாம் தெரியும், ஒரு கேஸுன்னு போச்சுன்னா எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. பல வருஷம், அதுவும் சிவில் கேஸ்லாம் போச்சுன்னா எக்கச்சக்க வருஷங்கள் ஆகும். ஆனால் தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ட்ரையல் ஆரம்பித்த உடனே எவ்ரிடே நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. டே டு டே நடக்கணும்ன்ற சொல்லுது, ரெகுலராக நடக்கணும்னு சொல்லுது, ஸ்டாப் ஆகக்கூடாது. எப்போ அது கொஞ்சம் கேப் வரலான்னா, ஒன் ஆஃப் த விட்னஸ் மேபி சிக்காக இருக்கிறாங்க வச்சுப்போம். அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தடை இருந்துச்சுன்னா அதுக்கு பெட்டிஷன் கொடுத்து, அது வேலிடாக இருந்துச்சுன்னா அந்த ஜட்ஜுக்கு அதிகாரம் இருக்குது அதை தள்ளி வைக்கிறதுக்கு. அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் தள்ளி வைக்கக்கூடாதான், ரொம்ப நாள் ஒத்தி வைக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் அதை திரும்பி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமா. ஸோ இதுதான் அந்த செக்ஷன். இதை பற்றிலாம் பேசுது. நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்.
பல சமயங்களில் பிசாசு எப்படி நமக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுவான்னா, அவனோட மிகப்பெரிய ஆயுதம் பழைய விஷயங்களை கொண்டு வந்து திரும்பி ஞாபகப்படுத்துறது. அதை வச்சு இப்போ இன்னைக்கு ப்ரெசென்ட்டாக நம்மளை அட்டாக் பண்ணுறது, அதனால நம்மளை சோர்வடைய வைக்கிறது. இது அவன் எப்போ ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவான்னா, நம்மக்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லாத பொழுது. நிறைய நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், ஒரு உற்சாகத்தை ஒரு இமோஷனில் ஆரம்பிச்சிருவோம், ஒரு மெசேஜை கேட்டு ஆரம்பிச்சிருவோம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு மோட்டிவேஷன் வேணும்னா எங்கேயும் போவானா, காசு கொடுக்கணும். இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோஸ் வருது. யார் யாரெல்லாமோ மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனால் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதை பார்த்து மோட்டிவேட் ஆகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மோட்டிவேஷனுக்கு பல இடம் இருக்குது. ஆனால் ஒரு மோட்டிவேஷன் மூலமாக நம்ம லைஃப் மாறாது. அதை பார்த்து நம்ம போய் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறனால நடக்காது. கன்சிஸ்டன்சி முக்கியம், தொடர்ந்து செய்கிறது முக்கியம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, தொடர்ந்து சில விஷயங்களை செய்ய முடியாது. அப்பப்போ நம்மளுக்கு ஒரு டிப் வரும். திடீர்னு ஒரு ஹையில் இருப்போம், திடீர்னு ஒரு டிப் வரும். ஒரு நாள் பயங்கர உற்சாகத்தில் இருப்போம், திடீர்னு அடுத்த நாள் அப்படியே எங்கே போச்சுன்னே தெரியாது. திடீர்னு நமக்கு டோபமைன் நல்லா வேலை செய்யும், உடனே பயங்கரமாக எல்லாத்தையும் செய்வோம், திடீர்னு அதெல்லாம் அப்படியே காணா போயிடும், அப்படியே போயிடும். இதுதான் பிசாசுக்கு பெரிய பெரிய கேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறது. அதில் தான் நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து சொல்லிடுவோம். ஆனால் நம்ம எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும், இவங்களை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கலாம். இவங்க வெரி வெரி கிளியர். இவங்களோட பேட்டர்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவங்களை என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு இவங்க வார்ன் பண்ணுறாங்க. இவங்களை விட்டுடுறோம், ஆனால் இவங்களை விட்டா, இவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்பியும் போயிட்டு அதே இயேசு என்கிற நாமத்தை அறிக்கிட்டுட்டே இருப்பாங்க. அதனால இவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அமைச்சலான்னு சொல்லி கூப்பிட்டு, நீங்கள் போங்க, ஆனால் அந்த இயேசுன்றத நாமத்தை அறிக்கையிடக்கூடாது என்று சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. ஜானும் பீட்டரும் பயந்துட்டாங்களா? பயப்பட. அவங்க சொல்லுங்க, அது எப்படி முடியும், நீங்களே சொல்லுங்க எப்படி முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் உங்களுக்கு கேட்கல, அவங்க கேட்குறாங்க, நீங்களே சொல்லுங்க எப்படி முடியும். அந்த நாமத்தை அறிக்கையிடாம இருக்க முடியுமா? யார் சொன்னாலும், யாரு கிண்டல் பண்ணாலும், யாரு கேலி பண்ணாலும், யார் அறிக்கையிடாத என்று சொன்னாலும் அறிக்கை இடுவோம். இதை வாசிக்கும் பொழுது என்னை அப்படியே ரொம்ப கவனமாக வாசிக்கிறேன். இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு வராங்களே. நான் இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறேன், வாயில் நிறைய பேசியிருக்கிறேன், இதை செய்வேன், யார் நீங்கள் ஸ்டாப் பண்ணி நான் விட மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேசியிருக்கிறேன். அதே மாதிரி தான் பார்த்தேன் பீட்டர் ஜான். அது பீட்டர் பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எப்படி நல்லா பேசுவார்னு. அதே மாதிரி பேசிட்டு வர்றாரு. வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தேன், அதுதான் ஆச்சரியமா இருக்கு. 29 31 வரைக்கும் வாசிக்க கேட்போமா? இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. நோட் டவுன் தட் வேர்ட் தைரியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கவுன்சில்ல போய் அவங்க தைரியமா நின்னாங்க. பழைய நெகட்டிவிட்டி ஃபிளாஷ்பேக் எதுவுமே அவங்கள ஸ்டாப் பண்ணல. அந்த தைரியம் தான் அவங்கள போக வச்சுது, அங்க நிக்க வச்சுது, அங்க பேச வச்சுது. அவங்க கேள்வி கேட்கும்போது அந்த தைரியம் தான் அவங்கள பதில் சொல்ல வச்சுது. அவங்க திரும்ப கூப்பிட்டு நீ இனிமேல இந்த மாதிரி செய்யக்கூடாது போ என்று சொல்லும்போது இல்ல செய்வேன் என்று சொல்ல வச்சுது. இதெல்லாம் வச்சுட்டு அவங்க சந்தோஷமா எனக்கு கிட்ட தைரியம் இருக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? இல்ல, திரும்பியும் ஜெபிக்கிறாங்க. தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் திரும்ப அவங்களுக்கு ஃபில் பண்றார், ரீஃபில் பண்றார். ஒரு சில வருடங்கள் என்று சொல்லலாம், சில விஷயங்கள்ல ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரோக்ராம், ஒரு லேர்னிங் ப்ரோக்ராமில் இருக்கிறோம். அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிறோம். அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ப்ரீச் த காஸ்பிள் டு யுவர் ஓன் செல்ஃப். அவங்க சொல்லும் போது எனக்கு புரியல ரொம்ப. அந்த சுவிசேஷத்தை உங்களுக்கே நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. அது சொல்லும் போது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன்.
அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் டீச் பண்ண சொல்லி எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் டீச் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. டீச் பண்ணும்பொழுது அந்த முடிக்கிற சமயத்தில் அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக இங்கேருந்து போகிறீங்க நான் கேட்டேன். உடனே அந்த அந்த மீட்டிங்கில் 22 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. 21 பாஸ்டர்ஸ் கை தூக்கி எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, திரும்பி போகிறதுக்கு பிடிக்கல. நாங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா எவ்வளோ பிரச்சனை இருக்குயா, பேருக்கு தான் ஏன் ஊழியம் செய்கிறேன், எல்லாருக்கும் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறோம், ஆனால் முதுகில் எத்தனை பேர் குத்துறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வராங்க, எவ்வளோ வறுமை இருக்குது, எவ்வளோ குடும்பத்தில் புரிஞ்சுக்க மாட்டாங்க, எவ்வளோ சொல்ல முடியலையா. இங்கே வந்து இந்த 2 நாள் எல்லாருக்கூடயும் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் மற்ற பாஸ்டர்ஸ் அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க கொட்டும் போது நம்ம கஷ்டத்தை நம்ம கொட்டும்போப்பா ஏன் பிரச்சனை பரவாயில்லன்ற அளவுக்கு ஏதோ மனசில் ஒரு நிம்மதி இருந்துச்சா, ஆனால் திரும்பி போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னாங்க. உடனே எனக்கு மனசில் ஆண்டவர் ஆவியானவர் பரிசுத்த அவர் நினைப்பூட்டினார். அவர் கற்றுக் கொடுத்தது. நான் அவங்கள உட்காருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் செஷன் இருக்குன்னு உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு மாதத்தில் என்று சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 பிரசங்கமாவது பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஃபண்டாஸ்டிக். எவ்வளோ பிரசங்கம் உங்களுக்கு பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டேன். உட்காந்து ஒரு பிரசங்கம் ரெடி, இந்த பிரசங்கம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரம் கண்டிப்பாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே நான் தப்பான ஒரு செக்ஷன் சொல்லிட்டேன்னா தம்பி அதுக்கப்புறம் என்ன கேட்பாரு. ஸோ அது வீடியோவில் வரும், பல பேர் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வசனங்களை விட முடியாது. என்ன பண்ணாலும் வசனங்கள் தான் ஆதாரம். அதை சரியாக இது பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து 1 வாரம் ஒரு பிரசங்கத்துக்கே ஆகும் வச்சுக்கோங்க. அதில் எத்தனை அவசரன்றது வேற. இந்த மாதிரி பாஸ்டர்ஸ்லாம் நிறைய பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதுக்கு? மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க. ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கிறது கிடையாது. கொஞ்சம் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட முடிக்க போகிறேன். ஆசைப்படுற மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட திரும்பி உட்காந்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூட திரும்பி உட்காந்துங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரசங்கம் ப்ரீச் பண்ணணும்னா உங்கள் சூழ்நிலை என்ன உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் மனநிலை சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனநிலைக்கும் சூழ்நிலைக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஏற்றவாறு உங்களுக்கே நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா, பைபிளிலிருந்து ஒரு வசனமோ ஒரு பேசேஜோ இல்லாட்டி ஆதியாகமத்தில் ஆரம்பித்து ரெவலேஷன் வரைக்கும் வசனங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் வசனங்களை எடுத்து உங்களுக்கே ஒரு பிரசங்கம் 3 minutes பிரசங்கம் ரெடி பண்ண போகிறீங்க. எதுக்கு ஏன் உட்கார வச்சிங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, இல்லாட்டி அவங்க கூட பேசி அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம். இட்ஸ் அப் டு யூ. they are your accountability and prayer partner. நீங்கள் பிரசங்கம் ரெடி பண்ணோன்னே ஒருத்தருக்காக ஜெபிச்சுக்கோங்க. அந்த பிரசங்கத்தை இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய டெம்டேஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்துல விழுந்து போகிறோம் என்று சொல்லி, எந்த பாவங்களில் மாட்டிக்கிறோம் என்று சொல்லி, எந்த விஷயத்தில் எந்த நேரத்தில் வீக்காக இருக்கிறோம் சொல்லி, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி, எந்த பொருளாதார சுமை இருக்குது என்று சொல்லி, உங்களுக்கு என்ன கவலை இருக்குது என்று சொல்லி, உங்களுக்கு என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு நீங்கள் தான் பிரசங்கியார் என்று சொல்லி நினச்சிக்கோங்க. எந்த யூடியூப் பிரசங்கியாரும் எந்த பாஸ்டரோட பிரசங்கமோ அது உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதில்லை என்பதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மூலமாகவே வசனத்தின் அடிப்படையில் இயேசுப்பா உங்களுக்கு பேச காத்துட்டு இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரசங்கத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இந்த பிரசங்கத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி பெட்டர் பண்ணலாம். ஆனால் ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. ஆர் மேபி உங்கள் ஆடியோ ஆப்பில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்பப்போ வாய்ஸ் நோட் போட்டுகிட்டே இருங்க. இல்லாட்டி ஒரு நோட்ஸ் ஆப்பில் அதை எழுதுங்க. இல்லாட்டி உங்கள் வாட்ஸ்அப்பில் அதை நோட் பண்ணி வச்சுட்டே இருங்க. பட் நோட் பண்ணுங்கள். அந்த பிரசங்கத்தை பெருசாக்கிட்டே இருங்க. ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஆன்சர் பேப்பர் வாங்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. யூ வில் see lot of Bible verses coming. வசனத்தில் எவ்வளோ அற்புதங்கள் இருக்குன்னு அப்போ உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும் நீங்கள் பைபிளில் தேடும் போது அதுக்கு ஒரு வசனத்தை ஆண்டுறவங்க ஞாபகத்தில் அதை போடுங்க. அதுக்கான சர்மன் என்னன்னு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூ வில் பி so blessed. கன்சிஸ்டன்சி இது மூலமாக தான் வரும். பிசாசு நம்மளை திசை திருப்பான். சில சமயம் நம்ம டயர்ட் ஆகுவான், சில சமயம் நம்ம சோர்வாக்கிடுவான். அதுக்கப்புறம் நம்ம எப்பாவது சண்டே ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்கும்போது உற்சாகமாகும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் யூடியூப்ல ஏதாவது பண்ணும்போது உற்சாகம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டு கேட்கும்போது உற்சாகம், எங்கேயாவது உற்சாகம். நோ, வெளியிருந்து யாரும் வந்து உற்சாகப்படுத்த வேண்டியது இல்லை.
நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்க முடியும். சோர்வாகாதபடிக்கு உங்களுடைய மீட்ரு கொஞ்சம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிரசங்கத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள புது பலன் வரும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்திற்காக நன்றி. வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பயன்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இதோ நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களை உருவாக்கி உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வைத்திருக்க சகல விதமான நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.